நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியா வந்திருக்கிற ஓக்லஹோமா சிட்டி பாம்பிங் அமெரிக்க டெரர். ஓக்லஹோமா நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்துல ஏப்ரல் 19 1995ல 19 குழந்தைகள் உட்பட 168 பேர் கொல்லப்பட்டனர். சோ இந்த கட்டிடம் ஒரு வணிகமயமான பல நிறுவனங்கள் உள்ள கட்டிடம். அதாவது கவர்மெண்ட்டும் இருக்கு, தனியார் இது இருக்கு, குழந்தைகள் காப்பகமும் இருக்கு. சோ இப்படிதான் இந்த கட்டிடம் இயங்கிட்டு இருக்கு. இந்த கட்டிடத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி காலையில 9:02க்கு பாம்பு வெடிக்குது. சோ இந்த பாம்பு வெடிச்சு அந்த கட்டிடத்துல 3ல ஒரு பகுதி முழுவதுமா கீழ இருந்து மேல வரை எல்லாமே சேதாரம் அடையுது. கிட்டத்தட்ட அது சேதம் கிட்டக்க இருக்க ஒரு 500 கட்டிடங்கள் எல்லாமே பலத்த அதிர்வை உண்டாக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க. இந்த விபத்து ஏற்பட்ட பின்பு பத்திரிகைகள் எல்லாமே அவங்கவுங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ அரபு நாடுகளுடைய தாக்கம், சோ வேற வேற விஷயங்கள பேச ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்னு பல விதமான கட்டுக்கதைகள் மக்கள் பத்திரிகையாளர்கள்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க. டாக்குமெண்ட்ரி எப்படி எடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெடி விபத்து நடக்குது. வெடி விபத்து கழிச்சு புலனாய்வுக்கு பின்பு குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. சோ 2 குற்றவாளிகள், அந்த 2 குற்றவாளிகளும் எப்படி மாற்றாங்க, எப்படி முதல் குற்றவாளி எதிர்பாராதமா மாட்டி ஜெயில இருக்காரு. சோ குற்றவாளி இவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. சோ ஒரு சில விஷயங்கள் கிடைக்குது. அதாவது இந்த டாக்குமெண்ட்ரி எப்படி நகருதுன்னா, வெடி விபத்து நடக்குது. வெடி விபத்து நடந்த பின்னாடி மக்கள் பல கட்டுக்கதைகளை சொல்றாங்க. இருந்தாலும் அந்த வெடி விபத்து நடந்து ஒரு 2-3 தெரு தள்ளி ஒரு இடத்துல ஒரு கார் பயங்கரமா சேதாரம் ஆயிருக்கு. அந்த சேதாரமான அந்த குண்டுகள் இது பாத்தீங்கன்னாலே இது இந்த வகையான ரக குண்டுகள்னு தெரிஞ்சிச்சு. சோ இது தெரிஞ்ச பின்னாடி என்னன்னா, இது இந்த விழுந்த இது இருக்குல்ல, சோ எந்த வகையான வண்டியில இருந்து விழுந்த வகைன்றது கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு இது இங்க பக்கத்துல எங்க இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. சோ அது தொடர்பான தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க. இந்த தேடுதல் வேட்டையில ஹோட்டல் ஒவ்வொரு விஷயம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல என்னன்னா, இவங்க வண்டி வாடகைக்கு வாங்கின இடத்துல கேட்கிறப்ப அவங்களுடைய உருவம் தோராயமா தெரியுதுன்றப்ப, சோ பாத்தீங்கன்னா அந்த ஓவியம் வரைகிறாங்கல்ல, சோ அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்கள கூப்பிட்டு உருவம் 2 உருவங்களை வரைகிறாங்க. அதுல என்னன்னா அந்த உருவத்தை என்னன்னா அங்க இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் தேடுறாங்க. சோ அப்படி தேடுறப்ப எப்படி குற்றவாளி மாற்றான், அவன் ஏற்கனவே ஒரு விஷயத்துல மாட்டிருப்பான். சோ பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரி பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயே இருக்கு. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நீங்க எடுத்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தமிழ் டப்பிங்லயே இருக்கு. கடன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல சில இடங்கள் உங்களால அந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை என்னன்னா அந்த மேல அந்த கட்டிடத்துல குழந்தைகள் காப்பகம் இருக்கு. அதுவும் டோட்டலா முற்றிலும் சேதமாயிருக்கு. கிட்டத்தட்ட குழந்தைகள் 19 குழந்தைகள் இறந்திருக்கும். சோ அப்ப என்னன்னா ஒருத்தர் நர்ஸ், அவருடைய டாக்டர் இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு. அவர் ஒரு பயிற்சி டாக்டரா இருந்திருப்பாரு. சோ அந்த ஸ்டேஜ்ல என்னன்னா அவருக்கு நடந்த விஷயங்களை சொல்ல முடியாம தடுமாற்றமும், இன்னொரு குழந்தை இறந்தவருடைய பெண்ணுடைய இன்டர்வியூயும், அப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயே இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பார்த்த பெண் காலையில ஒவ்வொரு ஸ்டாப்பா வீடியோ எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ எடுத்த பின்பு என்னன்னா அவங்க என்னன்னா ஒரு இடிபாடுகளுக்கு இடையில சிக்கிக்கிட்டு தவிக்கிறதும், அதை சொல்லக்கூடிய வர்ணனைகள் உங்களை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். சோ இதுக்கிடையில என்னன்னா திடீர்னு இன்னொரு பாம்பு இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே, அதாவது கையை நெருங்கி கொடுத்துட்டு ஏழை எடுக்க போற டைம்ல இன்னொரு பாம்பு இருக்கு, எல்லாருமே போ அப்படின்ட்டு திருப்பி அதுல எப்படி திரும்பி அது பாம்பு இல்ல, சோ இன்னொருக்காக வைக்கப்பட்ட ஒரு ஏஜென்சில இருந்த அந்த பொருள் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு திருப்பி அவங்களை எப்படி உயிரோட மீட்டுறாங்க. நீட்டா இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ரி. எந்த இடத்துலயும் ஒரு தொய்வு பண்ணாது. சில இடங்களை உங்களை அறியாம நீங்க கண் கலங்க செய்வீங்க. சோ அப்படிதான் இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. ஒரு உண்மை சம்பவத்தை எவ்வளவு நேர்மையா சொல்ல முடியுமோ அவ்வளவு நேர்மையா சொல்லியிருக்காங்க.
2 குற்றவாளிகளை வந்து, அதாவது முதல் குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. அதாவது ஃபைனல், அதாவது அவன் ஒரு கேஸ்க்காக மாட்டி வந்து கரெக்டா அவன் வந்து தப்பிக்க போற டைம்ல வந்து எப்படி வந்து FBI வந்து அவனை பிடிச்சு உள்ள மாட்டுது அப்படின்ற விஷயமும் சரி. அடுத்து இன்னொரு குற்றவாளி எப்படி மாட்டுறான். ஸோ அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து என்னன்னா அவனுக்கு தெரியும் அப்படின்னு இன்னொரு ஆளை காக்கிறார். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றம் வந்து நடைபெறதுக்கு முன்னாடியே வந்து அந்த குற்றத்தை பற்றி எல்லா சாட்டுமே அவனுக்கு தெரியும் அப்படின்ற விஷயமும். ஸோ இதுக்கான உள்ளடக்கங்களை வந்து ஒரு செம கண்டென்ட்டா நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. நம்பி பார்க்கலாம்.